கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? கரங்களை தட்டி ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை. சொல்வோமாம். பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்க கோடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அன்பின் தேவனே, நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, மாக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றுக்கிறவரே, மாக்கு நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவே, மாக்கு நன்றி. தேவாதி தேவனே, மாக்கு நன்றி. அன்பின் நாயகனே, மாக்கு நன்றி. அருமை இரட்சகரே, மாக்கு நன்றி. அதிசயமானவரே, மாக்கு நன்றி. ஆலோசனை கர்த்தரே, மாக்கு நன்றி அப்பா. நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லபூரி
தூரியம் தரால ரபி கரபா ரக்ஷபோல ரபி கரபா தீபா ரபோலியா தீரபா கரபா ரிக்கம் தரால ரபி கரபா தோலயசம் ரிபிஹோதனை ரிக்கம் தியா ரிபா கரபா. ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்கள் அந்த இடத்தில் நான் வருவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இதை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ரியா கன்ஷல் பிஹோதனை லஜபோலகதனை கன்சிபோலா ரிபிகரபா ஓரபா கரபா தீமா ரபா கரபா ரிபா கரபா தீரபா கரபா. வேண்டுவதற்கோ நினைப்பதற்கோ மேலாக நீர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால நன்றி ஆண்டவரே. ரீஷபாபாபாபா ரீகரபலபரபா கரபா. ஆண்டவரே, அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 12:1. இதுல பாருங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு தலைப்பு ஓடாதே. இன்னைக்கு பாருங்க, அநேக இடத்துல அநேக காரியங்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஜனங்கள். அமைதியை தேடி ஓடுகிறார்கள். இன்னைக்கு அதாவது நல்லா உல்லாசமாய் வாழ்கிற ஒரு கூட்டம் அதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு ஜனங்கள் ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்ல, உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஜனங்கள் என்ன பண்றாங்க? அந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எதை நோக்கி நாம் ஓடக்கூடாது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, அழகை கண்டு ஓடாதே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி, அழகுன்னு சொல்லும் போது எல்லாருக்கும், பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா மற்ற நம்மளை விட நல்லா அழகா இருக்கிறவங்கள பார்த்தா ஐயோ அவங்க எவ்வளோ அழகா இருக்கிறாங்க, அந்த ஒரு மனசுல என்ன வருது? ஒரு அழகு. அப்போ இன்னைக்கு அழகை கண்டு ஓடினால் என்ன நடக்கும் அப்படின்றத முதலாவது பார்க்கலாம். நீதிமொழிகள் 31:30 சொல்லப்பட்டிருக்கு, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவாள். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல உள்ள அழகெல்லாம் எப்படியா? சௌந்தரியெல்லாம் வஞ்சனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அழகு தேவை இல்லையா? தேவைதான். ஆனாலும் அந்த அழகு வீண் என்று நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவாள். அப்போ யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நம்ம நடக்கிறோமோ அந்த ஸ்ரீ இல்லாவிட்டால் அந்த அதாவது சகோதரன் ரெண்டுமே எடுத்துக்கலாம், அவங்க தான் புகழப்பட முடியும். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் வாசிப்போம். போதும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு சிம்சோன் கதையில நம்ம நிறைய தடவை பார்க்கிறோம். இந்த சிம்சோன் அழகை நோக்கி ஓடுகிறான். ஹல்லேலூயா. அவன் சிம்சோன் என்று சொன்னால் சூரியன் போன்றவன், நல்ல திடகாத்திரமானவன், ஆண்டவருடைய கிருபையை பெற்றவன். அவனை ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துல படைத்தார் என்று சொன்னால், அவனை ஜட்ஜாய், நியாயாதிபதியாய், நியாயம் விசாரிக்கிறவனாய், பெலிஸ்தர்களை ஆண்டு கொள்ளும்படியாய் அவனை படைத்தார். ஆனால்
இந்த சிம்சோன் என்ன பண்றான், வாலிப நாட்கள் வந்தவுடனே தன் கண்ணின் இச்சைக்கு இடம் கொடுத்து ஒரு பெலிஸ்த பெண்ணை போய் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பெலிஸ்த பெண் என்று சொன்னால் ஆண்டவரை அறியாத ஒரு மகளை விரும்புகிறான். இப்படி விரும்பும் போது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, ஏன்பா நம்ம இதுல எல்லாம் பெண் இல்லையா, நீ ஏன் ஒரு விருத்த சேதனை இல்லாத ஒரு பெண்ணை நேசிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் இந்த காரியம் நடந்துகிட்டு தான் இருக்கு சமுதாயத்துல. இல்ல, வாலிப வயது ஆனோன்னா பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்களே தங்களுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி சூஸ் பண்ணும்போது வீட்டுல என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, ஏன்பா அதை பாக்குற, அந்த பிள்ளைய பாக்குற, இல்ல ஏமா அந்த பையனை பாக்குற, நான் உனக்கு நல்ல வசதியா பார்த்து வைப்பேனே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க பதிலுக்கு, இல்ல இல்ல இதுதான் எனக்கு வேணும், அல்லேலூயா, இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன் தான் வேணும், இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பயந்து பெற்றோர்களும் சரி ஓகேன்னு செய்வாங்க. ஆனா பின்னால அவங்க காரியம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா நிறைய பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை கண்ணீரில முடிஞ்சு சிலர் என்ன பண்றாங்க, செத்தும் போயிடுறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சிம்சோன் பராக்கிரமசாலியா இருந்த இவன் தன் கண்ணின் இச்சைக்கு இடம் கொடுத்து அழகு, அவ சொல்றான், அந்த பெண் என் கண்ணுக்கு பிரியமானவள். அப்போ அவ அழகுல மயங்கிட்டான். இப்ப அப்பா அம்மாவை கூட்டிட்டு போறான், போய் பார்த்துட்டு திரும்பி போகும்போதே அவனுக்கு தடை என்ன வருது, சிங்கம் வருது. அவன் என்ன பண்றான், சிங்கத்தை கையில கொண்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டான். போய் அங்கெல்லாம் பேசி எடுத்து திரும்ப வரான். திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். திரும்ப ஒரு நாள் அவளை கல்யாணம் பண்ணணுன்ற அந்த எய்ம்ல முதல் சும்மா போய் பார்த்துட்டு வராங்க. திரும்ப கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி போகும்போது அங்கேயும் என்ன பண்றாங்க, ஒரு 30 பேர், அதாவது மாப்பிள்ளை தோழன் சொல்லி அந்த காலத்துல 7 நாள் என்ன பண்ணுவாங்களாம், விருந்து வைப்பார்களாம். உடனே இவன் போறான். 2வது போகும்போது அங்க வழியில சிங்கம் என்ன பண்ணுது, அவன் பொண்ணு போட்ட சிங்கம் அங்கேயே தான் கிடக்குது. ஆனா அந்த சிங்கத்து வாயில என்ன இருக்கு, தேன் இருக்கு. இவன் அதாவது இவன் என்ன பண்ணக்கூடாது, செத்ததை தொடக்கூடாது, அத மாதிரிலாம் நஸ்ரி விரதம் கொண்டவன். ஆனா ஆண்டவர் கட்டளையை மீறி அந்த செத்து போன சிங்கத்து வாயில இந்த தேனை சாப்பிட்டு அப்பா அம்மாக்கும் தெரியாது அது செத்து போன சிங்கத்துக்குள்ள இருந்து வந்ததுன்னு அவங்களுக்கும் கொடுக்கறான். இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை படிப்படியாய் செய்கிறான். இப்ப என்ன பண்ணிட்டான், பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான். அங்க போனா 30 தோழர்களை கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்த உடனே அவங்க 7 நாள் சமையல் பண்ணி என்ன பண்றாங்க, விருந்தெல்லாம் பண்றாங்க. பண்ணும்போது ஒரு விடுகதை கொடுக்கறான். என்ன விடுகதை கொடுக்கறான், 14ஆம் வசனம். வாய்க்கிட்டு பாருங்க, பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணம், பலவான் இடத்திலிருந்து மதுரம் வந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விடுகதையை சொல்லிட்டு இதை விடுவித்தா நான் என்ன பண்ணுவேன், 30 பேருக்கும் ஒரு துப்பட்டியும் மாற்று வஸ்திரமும் கொடுப்பேன். துப்பட்டி அப்படின்னு சொன்னா பெட்ஷீட்னு வச்சுக்கலாம். இப்ப நான் தருவேன்னு சொல்லி அந்த அந்த போட்டியை வைக்கிறான். சொல்லிட்டு 30 நாள் நீங்க, அதாவது இந்த 7 நாளைக்குள்ள என்ன பண்ணணும், இதை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாருக்கும் மண்டைய போட்டு குழப்புறாங்க, தெரியவே இல்லை. கடைசியில என்ன பண்றா, இவ அழகுன்னு சொல்லி நம்பி போன அந்த பெண் தன்னுடைய கணவனாக போகிற சிம்சோன் கிட்ட இது என்ன விடுகதை என்ன விடுகதைன்னு கேட்டு கேட்டு நச்சரிச்சு விடைய வாங்கிட்டான். வாங்கின உடனே எல்லாருக்கும் சொல்லிட்டா. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நீ ஒழுங்கா கேட்டு சொல்லலைன்னா பாரு, இவளை மிரட்டினோன்னா இவ வாங்கி கொடுத்துட்றா. எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த 7 நாள்ல விடுகதையை விடுவித்தோன்னா இவனுக்கு செம கோவம். அப்பதான் சொல்றான், நீ அதாவது என் கெடாரிய வச்சு நீங்க உழுதுட்டீங்க, இல்லைன்னா இதை விடுவிக்க உங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கோபமா அவன் என்ன பண்ணிடுறான், வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்படி போகும்போது அங்க இருக்கிற அவங்க அப்பா பாக்குறாரு, ஐயோ கல்யாணம் நின்று போச்சே அப்படின்னு சொல்லி சிம்சோனுடைய ஃப்ரெண்டு இருக்கிறான், அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க 20ஆம் வசனத்துல. இப்போ சிம்சோனுடைய ஃப்ரெண்டுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவன் கோவத்துல போயிட்டான். இப்போ போன பிறகு திரும்ப என்ன பண்றான், தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரான்.
ஏதோ ஒரு கோவத்துல ஓடிட்டான். இப்ப என்ன பண்றான்? மனைவியை திருமணம் செஞ்சு கொள்வதற்காக வருகிறான். வரும்போது அவங்க அப்பா சொல்றாரு, அப்பா நீ ரொம்ப கோவமா போன, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன் ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுத்துட்ட, அவ தங்கச்சி இருக்கா பண்ணிக்கோ. இவனுக்கு செம்ம கோவம். என்ன பண்றான்? போய் அந்த அதாவது தோட்டத்துக்குள்ள போய் நிறைய வாளோட வாள் கட்டி அதெல்லாம் கொளுத்தி திராட்சை தோட்டத்தெல்லாம் அழிக்கிறான். இப்படி அநேக காரியங்களை செய்யறான். ஆனா இதுக்கு காரணம் என்ன? இந்த கோபத்துக்கு காரணம் என்ன? அழகு. அல்லேலூயா. அந்த அழகு மேல மயங்கி போனதுனாலதான் அவனுக்கு இவ்வளோ வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. கடைசியில சிம்சோன் வாழ்க்கை என்ன ஆச்சு? அந்த கண்ணின் இச்சையினால பிடுங்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அழகை கண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. இன்னைக்கு திருமணத்துக்கு உங்க பிள்ளைங்க காத்திருக்கலாம், எல்லாமே அதாவது மகனோ மகளோ காத்திருக்கலாம். ஆனா நம்ம எப்படி வரன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் பிள்ளைகள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கானா, அபிஷேகம் இருக்கா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானா, பையனும் சரி பொண்ணும் சரி. என்ன பண்ணணும்? இதை தான் நாம் முதலாவது பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அதை பார்க்கறதே கிடையாது, அது செகண்டு. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பையன் என்ன படிச்சிருக்கான், எவ்வளவு சம்பளம் வாங்குறான், சொந்த வீடு இருக்கா, இதெல்லாம் இருந்தாதான் அடுத்ததுக்கே நம்ம போறோம். இல்ல, ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, மீதிய அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப அழகை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எதை கண்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதாவது பரஸ்ரீன் வீட்டை தேடி ஓடாதே. அதாவது பரஸ்ரீனா வேசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம பைபிள்ல. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிப்போமா? அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், பரஸ்ரீயின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவானது, அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பாயிருக்கும். பாருங்க, ஒரு வேசியினுடைய வாய் எப்படி இருக்கும்? அவ எண்ணெயை போல மிருதுவாய், ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க, நல்ல அன்பா பேசுவாங்க. இது நீதிமொழிகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நியாயாதிபதிகள் 16:1, சிம்சோன் காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, முதல்ல ஒருத்திக்கிட்ட அழகுல மயங்கினா, ரெண்டாவது இப்ப என்ன பண்றான்? ஒரு பரஸ்ரீ வேசிய தேடி ஓடுறான். இப்ப அங்க போய் இருக்கிறத பார்த்து ஜனங்கள் அவனை பிடிக்க வந்தோடனே அங்கிருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போறான். 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தெளிலால் என்கிற ஒரு பொண்ணு கூட போய் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். இது ஒரு வேசின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளும் ஒரு வேசி தான். அங்க போய் என்ன பண்ணிட்டான்? அங்க போய் விழுந்துட்டான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இங்க விழுந்த உடனே 5 ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? எங்க போனாலும் ஒன்னா போய் சண்டை போடுவாங்களாம். இந்த 5 ராஜாக்களும் இந்த தெளிலால் கிட்ட வந்து சொல்றாங்க, அவனை பிடிச்சி கொடுத்துரு, 1100 வெள்ளிக்காசு தரேன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 5 பேர் பாருங்க, அப்போ எவ்வளவு காசு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க? நாங்க கொடுக்குறோம், இவனை உயிரோட பிடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வட்டாரத்திலையும் சரி, இன்னைக்கு நிறைய பேர் அழகான மனைவி இருக்கும் பொழுது ஒரு பரஸ்ரியை தேடி ஓடுகிற ஆண்கள் இருக்கிறார்கள். அழகான கணவன் இருக்கும் பொழுது இன்னொரு அதாவது துணையை தேடி ஓடுகிற பெண்களும் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல சிம்சோனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இவன் என்ன பண்றான்? இப்ப தெளிலால் கிட்ட போயிட்டான். இவ சொல்றா, உன் பலன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றா. கேட்கும் போதெல்லாம் இவன் என்ன சொல்றான்? நீ என்னை ஒரு கயிறுல கட்டிரு, அகனினார் கையில கட்டு, புது கயிறுல கட்டு, நெசவு இது நூக்குற அந்த இதுல கட்டிரு, கூடார ஆணியில, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லும் போதும் அவன் என்ன பண்றான்? அவ செய்யறா. ஆனா இவன் அத்துட்டு வந்துடுறான். ஆனா கடைசியில இவன் ரொம்ப அழுகுறா.
நீ எங்க தான் இருக்கு உன் பலன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் என்ன பண்றான், அவன் எல்லாத்தையும் சொல்லிடுறான். தான் இருதயத்துல இருக்க அத்தனையும் உடைச்சி ஊத்துன உடனே அவன் சொல்றா, அவளை படுக்க வச்சு மொட்டை அடிச்சு, ஏன்னா அவனுடைய பலன்லாம் எங்க இருக்கு, தான் தலை முடியல மொட்டையெல்லாம் அடிச்சு இப்போ கூப்பிடுறா, பெலிஸ்தர் வந்துட்டாங்க பார் அப்படின்னு உடனே எப்பவும் போல எழுந்திருக்க பாக்குறான். அவனால என்ன பண்ண முடியல, எழுந்திருக்க முடியல. அவன் பலனெல்லாம் போயிருச்சு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த மாதிரி வேசி வீட்டை தேடி போகிறவருடைய நிலைமை சிம்சோன் நிலைமை தான். ஏன்னு சொன்னா, முதலாவது போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப அன்பா பேசுவாங்க, நல்ல அன்பா வரவேற்பாங்க. இவங்கள மாதிரி அன்பு செலுத்த ஆள் இல்லைன்ற அளவுக்கு அவங்களை எல்லாம் நல்லா கவனிப்பாங்க. ஆனா போக 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 அதுக்கப்புறம் இவங்களுடைய சொத்து, இவங்களுடைய வருமானம் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நடுத்தெருவில் நிற்க வச்சிருவாங்க. இதுதான் வேசியின் வீடு. ஹல்லேலூயா. இது தெரியாம தான் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போய் அந்த மாய வலைக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. இது யூடியூப்ல பார்க்குற யாராவது இந்த காரியத்துல இருந்தா கர்த்தர் சொல்றாரு, அதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, என்னைக்கும் மனைவியுடைய அன்பு தான் உண்மையான அன்பு, கணவனுடைய அன்பு தான் உண்மையான அன்பு. இதை தவிர வெளியில போனா நிச்சயமாய் அதுல ஒரு அழிவு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது மூணாவது ஒரு காரியத்தை தேடி போகக்கூடாது. என்ன தேடக்கூடாது, பணத்தை தேடி ஓடாதே. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் தேவையா தேவையில்லையா, உலகத்துல தேவை இல்ல. ஆனா பணம் தேவை, பண ஆசை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதாவது இப்ப சில பேருக்கு பாருங்க, ஒரு வீடு இருக்கும், 2 வீடு இருக்கும். ஐயோ நமக்கு தான் 2 வீடு இருக்க போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, இன்னொரு வீடு வேணும். ஹல்லேலூயா. அப்ப அது என்ன, பண ஆசை. ஹல்லேலூயா. கடனை வாங்கி 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 என்ன பண்ணிடுவாங்க, அதை வட்டி கட்ட முடியாம கடைசியில பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அப்ப அந்த பண ஆசை இருக்கக்கூடாது. பணம் நம்ம செலவுக்கு தேவை. ஹல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு நபரை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது கெட்ட குமாரன். லூக்கா 15:11. போதும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கெட்ட குமாரனை நம்ம பார்க்கிறோம். அதாவது 2 பிள்ளைங்க இருக்காங்க. பெரியவன் என்ன பண்றான், அப்பா சொல் பேச்செல்லாம் கேட்டு அப்பாவுக்கு என்ன பண்றான், அவன் கூடவே இருக்கிறான். ஆனா சின்னவன் என்ன பண்ணிட்டான், ஊதாரியா இருந்து அப்பா கிட்ட ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு அவன் போய் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். துன்மார்க்கரோட சேர்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான். பணத்தை தேடி ஓடுனா பணம் எப்படி சம்பாதிக்கலாம், ஏன்னா அப்பா சேர்த்து வச்சுக்கிறாங்க, அப்பா சம்பாரிச்சு வச்சுக்கிறாங்க, அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோன்னு தெரியாம அப்பா கிட்ட சண்டை போட்டு வீட்டில் தகராறு பண்ணி பணத்தை வாங்கிட்டு நான் போய் பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்லி ஓடி போய் அவன் கூட சேர்ந்த எல்லா ஃப்ரெண்டுங்களுக்கும் எல்லாம் செஞ்சு பணத்தை எல்லாம் அழிச்சு கடைசியில பன்றி சாப்பிடுகிற தவிட்ட கூட சாப்பிடாத ஒரு சூழ்நிலையில அது கூட முடியல. அந்த இடத்துல அடியை வாங்கும் போதுதான் அவனுடைய புத்தி தெளியுதுன்னு பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. எப்போ புத்தி தெளியுது, பண்ணிக்கு வச்ச அந்த சாப்பாடு, அந்த தவிட ஒரு வாய் எடுத்து வச்சோன்னா செம அடி அடிக்கிறான் அவன் எஜமான். அடிச்சு என்ன பண்ணிட்டான், அங்கிருந்து துரத்திட்டான். அப்பதான் நினைக்கிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவன் அதே இடத்துல உட்காரல, எழுந்து தன் தகப்பனை நோக்கி ஓடி போகிறான். எங்க அப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப்ல பார்க்கிற வாலிப பிள்ளைகளா இருந்தால்
கட்டாயம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில நடந்திருந்தா தாய் தகப்பனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எழுந்து போறான். ஆனா இவனை பார்த்தோன்னா அவங்க அப்பா என்ன பண்றாரு? ஓடி வர்றாரு. ஹல்லேலூயா. தூரத்துல பார்த்தோன்னே அவன் உருக்குலைஞ்சி வரான், கிழிஞ்ச ட்ரெஸ், அழுக்கு உடம்பு. ஆனா ஓடி வரான். அவர் நடந்து தள்ளாடி வரும்போது இவர் ஓடி போய் அவங்க மகனை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சு என்ன பண்றாரு? கண்ணீர் வடிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க நம் ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்துல பாவத்துக்குள்ள போகும்போது, பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, நம்ம பாவத்தால கரைப்பட்டு இருக்கும்போது உங்களை என்னையும் தேவன் வெறுக்கலையே. அவர் அந்த அழுக்கை அவர் என்ன பண்ணாரு? நீ அழுக்கா இருக்கிற, நீ பாவம் செஞ்சிட்ட, நம்மளை ஒதுக்கலையே. நம்மளை ஓடி வந்து நம்மளை தூக்கி அணைத்து ரட்சித்த தேவன். ஹல்லேலூயா. சமுதாயம் நம்மளை வெறுத்து ஒதுக்கும், சொந்தங்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்கும். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க அப்பா அவ்வளோ இதுவா வந்து அழுது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து, அவனுக்கு குளிக்க இது பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, கையில மோதிரத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கொளுத்த கந்தை அடித்து ஒரு பெரிய விருந்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? இன்னைக்கு உங்க குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாம இருக்காங்களா? உங்க கணவன் ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருக்கலாம், அதாவது மனைவி ரட்சிக்கப்படாம இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். யாரா இருந்தாலும் நம்ம ஜெபத்தை ஒரு நாள் நிறுத்தக்கூடாது. நீங்க ஜெபிங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்கள கட்டாயமா ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? சில நேரம் சோர்ந்து போயிடும். என்ன ஆண்டவரே, எவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம், வயசாகிக்கிட்டே போதே, இன்னும் மனுஷன் திருந்த மாட்றானே அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்றோம். ஹல்லேலூயா. ஆனா நாள் ஒன்று வரும், நினையாத நேரத்துல ஆண்டவர் ஒரு செகண்ட் தொட்டார்னா அவ்வளவுதான், ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துக்கு நாம் காத்திருக்கணும். ஓடிக்கிட்டே இல்லாம ஆண்டவர் பாதத்துல காத்து ஜெபிங்க, நிச்சயமாய் உங்க ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. மூணாவது, அதாவது நாலாவது ஒரு காரியம், பிரச்சனையை கண்டு ஓடாத. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குல்ல? இது ஆன்லைனில் பார்க்குறவங்க நிறைய பேர் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், வந்திருக்கிற உங்கள் வீடுகள்லேயும் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 16:8. பாருங்க, என் நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன். தூதர் கேட்கிறாரு, எங்கம்மா ஓடுற வனாந்தரத்துல? என் நாச்சியாருக்கு பயந்து ஓடுறேன். ஹல்லேலூயா. சாராள் வந்து குழந்தை இல்லை, ஆகார திருமணம் செய்து வைக்கிறா. ஆகார் வந்து குழந்தை உண்டானோன்னு தன் நாச்சியாரை அற்பமா நினைக்கிறான். அதனால அவன் என்ன பண்றா? கொடுமையா வேலை வாங்குறா. அந்த வேலை வாங்கின உடனே என்ன பண்றாங்க? வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். ஆனா தூதன் என்ன சொல்றாரு? வீட்டில் போய் நாச்சியார் அண்டையில அடங்கியிரு, நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், உன் பிள்ளைய ஆசிர்வதிப்பேன்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் பிரச்சனையை கண்டு என்ன பண்ணக்கூடாது? ஓடவே கூடாது. ஓடுனாலும் திரும்ப அந்த பிரச்சனை நம்ம கிட்ட தான் வரும். ஹல்லேலூயா. அதனால பிரச்சனையை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. யோனா 1:3 கூட யோனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நினிவே ஜனங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்றாரு. இவன் என்ன பண்றான்? ஆண்டர்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, போமாட்டேன்னு சொல்லல. ஆனா என்ன பண்ணிட்டான்? தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி ஓடி போயிட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பிரச்சனையை கண்டு ஓடாதீங்க. ஐயோ என் கணவன், இன்னைக்கு நிறைய பாருங்க, நிறைய சகோதரிகள் என்ன பண்றதுன்னா, எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, திருந்தவே மாட்டுறாரு, அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அதனால நான் டைவர்ஸ் வாங்க போறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வீட்டுக்கார் குடிச்சாலும் இல்ல சிகரெட்டு குடிச்சாலும் இல்ல வேண்டாத தொடர்பு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காய் ஜெபிங்க. ஜெபிச்சா கட்டாயம் ஆண்டவர் மாற்றுவார். ஆனா இன்னைக்கு நிறைய சகோதரிகள் அதை செய்யறதே கிடையாது. எதுக்கு? என்னையும் தானே எங்க அம்மா 10 மாசம் சுமந்து வளர்த்தாங்க, அதை மாதிரி தானே அவரையும் வளர்த்துருக்குறாங்க, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், கூட இருக்க மாட்டேன்னு என்ன பண்ணுவாங்க? டைவர்ஸ் வேணும்னு கேட்டு ஓடி போயிடுவாங்க. இல்லை அம்மா வீட்டில் போய் அங்கேயே தங்கிடுவாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் நம் சுயத்தை சாராம தேவனை சார்ந்து
தேவ சமூகத்துல ஜெபித்தால் ஒரு நாள் அந்த குடிக்கிற அந்த கணவன் நிச்சயமாய் மாறுவார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால பிரச்சனையை கண்டு ஓடாதீங்க. பிரச்சனை கூட நின்று, அதாவது வேதம் என்ன சொல்கிறது, அழுகை என்னும் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டார்கள். அழுகை என்னும் பள்ளத்தாக்க அப்படி தாண்டி போய் நீரூற்ற பார்க்கல, உருவ நடந்துன்னா அந்த என்ன பிரச்சனையோ அதுக்குள்ள ஊடுருவி நடந்து போய் தான் நீரூற்ற சுதந்திரிக்க முடியும். அதனால பிரச்சனையை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. சரி, இப்படி நம்ம ஓடக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ ஓடாம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, 1 தீமோத்தேயு 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி, எதெல்லாம் இப்படி பிரச்சனையை கண்டு இதெல்லாம் கண்டு ஓடாம நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்போ இத மாதிரி காரியத்தை என்னெல்லாம் சொன்னேன் நான். முதலாவது அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், அழகை தேடி ஓடாத. ரெண்டாவது, பரஸ்ரீன் வீட்டை தேடி ஓடாத, பணத்தை தேடி ஓடாத, பிரச்சனையை கண்டு ஓடாத. ஆனா இதையெல்லாம் ஓடாட்டா ஓடாம என்ன பண்ணணுமா, ஆண்டவருடைய நீதி, பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இதையெல்லாம் அடையும்படி நாடு. அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இந்த பிரச்சனை நேரத்துல செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 தானியேல் 6:10. தானியேல் 6:10. தானியேலோவென்றால் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இப்போ பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், நம்ம வழக்கத்தின்படியே ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றோம், ஜெபிக்க மாட்டோம். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, போராட்டம் வந்துடுச்சு, வீட்டுக்கார் திட்டாரு, இல்லை மனைவி திட்டாங்க, இல்லை பிள்ளைங்க நம்மளை திட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு பிசாசு சொல்லுவான், நீலாம் ஜெபம் பண்ணி என்னத்துக்கு, ஜபம் ஓடுறிய என்னத்துக்கு அப்படின்னு நம்ம மனசுல ஒரு விதையை போட்ட உடனே நமக்குள்ள என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சோர்வு, ஒரு பலவீனம். உடனே என்ன பண்ணுவோம், சரி நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், இன்னைக்கு வேண்டாம் மூடு, அவ்வளவுதான். அன்னைக்கு ஜெபம் உடஞ்சுது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனை நேரத்துல தான் தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுவாங்க, பிரச்சனை நேரத்துல என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போய் தலைகுப்புறப்படுத்துருவாங்க. அதுதான் தப்பு. பிசாசு பார்ப்பான், பாத்தியா உன்னை தலைகுப்புற படுக்க வச்சிட்டேன், பாத்தியா பாரு உன்னை அழ வச்சுட்டேன், பாத்தியா. அல்லேலூயா. நம்மளை அழ வச்சு பார்க்கறது பிசாசுக்கு பிடிக்கும், தேவனுக்கு நம்மளை சிரிக்க வச்சு பார்க்கறது தான் அவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பிரச்சனை நேரத்துல தேவ சமூகத்துல விழுந்துருங்க, வழக்கத்தின்படி ஜெபிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். 2வது 1 சாமுவேல் 30:8 வாசிப்போமா. 1 சாமுவேல் 30:8. பாருங்க, இதுல 6ஆம் வசனத்துல தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த திடப்படுத்துதல்னா என்னன்னா, தன்னை தைரியப்படுத்திக்கிறான். ஹல்லேலூயா. தைரியப்படுத்துறது, தைரியம் எங்க இருந்துங்க வரும், ஆண்டு சமூகத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான் தைரியம் வரும். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னா எப்படி தைரியம் வரும், ஆண்ட சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்துச்சு, என்ன செய்யணும்னு தெரியல, ஆண்டவரே நான் என்ன செய்யப்பா, இந்த திருமணத்தை நடத்தலாமா வேண்டாமா, இந்த ஸ்கூல்ல படிக்கணுமா வேண்டாமா, இந்த காலேஜ்ல பிள்ளைங்க படிக்கணுமா வேண்டாமா, ஆண்ட சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அவன் பாருங்க, தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டு சமூகத்துல காத்திருந்து
நான் இந்த தண்டை தொடரலாமா, போட்டா வேணாமா அப்படின்னு விசாரிக்கிறான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் கேட்கணும் ஆண்டவர் சமூகத்துல. நம்மளா இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செஞ்சா அது சில நேரம் வெற்றி வரும், சில நேரம் தோல்வி வரும். ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த இடத்துக்கு போறேன், போலாமா? ஆண்டவரே இந்த இந்த வீட்டுக்கு போறேன், நான் போட்டா வேணாமா? ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் கேளுங்க. ஆண்டவர் நம்மளை அழகாய் வழி நடத்துகிற தேவன். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ போ அப்படின்ட்டாரு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? ஆளுங்களை கூப்பிட்டு போய் அவன் இழந்து போனதை எல்லாம் என்ன பண்ணிட்டானா, ஒண்ணு விடாம சின்னது பெருசு எல்லாத்தையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நேரத்துல எதையெல்லாம் நீங்க இழந்து போய் நிக்கிறீங்களோ அதையெல்லாம் திருப்பி கொள்ளணும்னா தேவ சமூகத்துல காத்திருந்து செபிங்க. மூணாவது பிரச்சனை நேரத்துல என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 9:6. அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். பாருங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல சவுலை பத்தி நம்ம பார்க்கிறோம். இந்த சவுல் என்ன பண்றாரு? இவர் கிறிஸ்தவர்களெல்லாம் அடிச்சு துன்புறுத்துறாரு. இவர் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர், ஆனா ஆண்டவரை அறியாதவர். இப்போ யாரெல்லாம் இயேசுவை கும்பிடுறாங்களோ அவங்களையெல்லாம் என்ன பண்ணுவாரு? அடிச்சு துன்புறுத்துறது, வீடு வீடா போய் அவங்களை இழுத்து கொண்டு வர்றது, இப்படியெல்லாம் சவுல் செய்து கொண்டு இருந்தான். ஆனால் நிருபங்களை வாங்கி கொண்டான், கிறிஸ்தவங்களெல்லாம் நான் அடிக்க போறேன்னு. ஆனா தமஸ்கு வீதியில வரும்போது ஆண்டவர் ஒரு ஒளியை உண்டு பண்ணி, சூரிய பிரகாசமான ஒரு ஒளியை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? அவன் கண்ணை குருடாக்கிட்டார். ஆனா அந்த குருடான கண்கள்ல இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன்பா என்னை துன்பப்படுத்துற? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அவன் கேட்கிறான், நான் உங்களை துன்பப்படுத்தலையே. கருமையான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களை அடிச்சு அவர்களை அவமானப்படுத்துறாங்களோ ஆண்டவரை துன்பப்படுத்துறது மாதிரி தான். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்தவர்களை அவன் அடிக்கல. யார் அடிச்சிட்டு இருந்தான்? ஆண்டவரை தான் நிந்திச்சிட்டு இருந்தான். உடனே பார்த்தார் ஆண்டவர் அவனை. ஒரே ஒரு செகண்ட் அவன் கண்ணை தொட்டாரு, குருடானா. அந்த வீதியில படுத்து கொண்டு இருக்கும்போது அப்பதான் கேட்கிறான் பயந்து நடுங்கி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஹல்லேலூயா. பிரச்சனை நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல நம்மளை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த சவுல் என்ன பண்ணா? தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தான். அதனாலதான் அந்த சவுல் பவுலாய் மாறி அவர் அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் கர்த்தர் அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால எந்தெந்த காரியத்துல நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த ஓட்டத்தை நிறுத்தி தேவ சமூகத்துல காத்துருங்க. உங்க தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாய் நீங்க அந்தரங்கத்துல ஜெபிக்கிறவங்க ஜெபத்துக்கு தானே தேவன் வெளிரங்கமாய் பதில் கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஓடாதே என்கிற தலைப்புல இன்னைக்கு சத்தியத்தை பார்த்தோம் ஆண்டவரை. அப்பா, எதுக்கு பின்னாலெல்லாம் ஓடக்கூடாது ஆண்டவரே, ஓடலைன்னா ஆண்டவரை எப்படி நாங்கள் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் ஆண்டவரை. இதை கேட்கிற அன்பு உள்ளங்களோடு நீர் பேசும் ஆண்டவரை. அநேக குடும்பங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில அப்பா இதை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்வீராக டாடி, அதிசயத்தை செய்வீராக ஆண்டவரை. ஐயோ, எனக்கா யார் ஜெபிப்பார்கள் என்று ஆண்டவரை ஏங்கி தவிக்கிற உள்ளங்கள் அநேகம் ஆண்டவரை. அப்பா, இந்த வேளையில அப்பா ஜெபிக்க இந்த வேளையில யார் யார் குடும்பத்தில் அப்பா கணவன் ரகசிய தொடர்பு வைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த தொடர்பிலிருந்து விடுதலையை கட்டளையிடுவீராக. அப்பா, மனைவி கணவனுக்கு அடங்காம யார் யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறார்களோ அப்பா, ஒருவேளை ரகசிய தொடர்புகள் இருந்தால் அதிலிருந்து விடுதலையை கட்டளையிடுவீராக டாடி. ஐ கம் தி லய சப்ளியோதனை கரபா ஓரபா கரபா தீரபா கரபா ரகந்தரால ரபே கரபா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய
பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. பிரச்சனை நேரத்துல அப்பா என்ன பண்ணன்னு தெரியாம, ஆண்டவரே வழி தெரியாம, ஆண்டவரே அப்பா திக்கற்றவர்களாய் நிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அவங்களுக்கு நீர் வழியை காட்டுங்க ஆண்டவரே. வழி இதுதான், இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் அவர்கள் காதுகளில் தொனிக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களோட பிரச்சனைகள் ஆண்டவரே மலை போல பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா நீங்க பனியை போல லகுவாக்குங்க டாடி. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசி இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இதை யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த பிரச்சனையோடு கடந்து போறாங்களோ அவங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கிற வாலிப பிள்ளைகளை வைத்து சிம்சோனை போல அப்பா கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா உங்க அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.